எல்லாருக்கும் வணக்கம். நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளும் புளி, இந்த புளியை எப்படி பதப்படுத்துவது என்று இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். புளியை மரத்திலிருந்து அடித்து எடுத்த பிறகு இதுபோன்று ஓடுகளையும் நாறுகளையும் நீக்கிவிட்டு 2 நாட்கள் வெயிலில் இதுபோன்று காய வைத்து இந்த புளிச்சுளையை எடுத்து அசைத்து பார்க்கும் பொழுது உள்ளிருக்கும் புளியங்கொட்டையின் சத்தம் கேட்க வேண்டும். அதுபோல் காய வைத்து பிறகு சூடாக காய்ந்த புளியை வீட்டினுள் நிழலில் உலர்த்த வேண்டும். சூட்டோடு நாம் பதப்படுத்தும் பொழுது புளி கருத்து விடும் என்பார்கள். நீண்ட நாளைக்கு வர வேண்டுமென்றால் சூடு போகும் அளவுக்கு இந்த அளவுக்கு உலர்த்திவிட்டு சூடு முழுக்க குறைந்தவுடன் புளியை அள்ளி இது போன்ற கருங்கல்லால் ஆன தொட்டியில் புளியை சேர்த்து உலக்கையால் 2-3 நபர்கள் சேர்ந்து இடிக்க வேண்டும். இவ்வாறு இடிப்பதால் புளியில் உள்ள கொட்டைகள் வெளியே வரும். திரும்ப திரும்ப இதுபோன்று இடித்து பிறகு புளியோடு சேர்த்து கொட்டையையும் ஒரு பக்கமாக உருட்டி மேலாக்க புளியை அலசி தனியாக வைத்துவிட்டு அடியில் இருக்கும் வெளிவந்து உதிரியாக உள்ள புளியங்கொட்டைகளை தனியாக பிரித்தெடுப்பதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும். அப்படி புளிகளை தனியாக எடுத்து திரும்ப திரும்ப உலக்கையால் இடிக்கும் பொழுது உள்ளிருக்கும் ஒவ்வொரு புளியங்கொட்டைகளும் வெளியே வந்துடும். இவ்வாறு வரும்பொழுது நாம் புளியங்கொட்டை அடிபடாமல் பிரித்து எடுத்தல் அவசியம். ஏனென்றால் புளியங்கொட்டை புளியோடு சேர்த்து இருந்தால் சிறிது காலத்திலேயே வண்டு புழுக்கள் வைக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதலால் இவ்வாறு புளியங்கொட்டைகளை தனியாக பிரித்தெடுப்பது வழக்கம். இது பாரம்பரியமாக தொன்று தொட்டு வரும் ஒரு புளி பதப்படுத்தும் முறையாகும். இவ்வாறு புளியங்கொட்டையும் புளியோடு பிரித்து எடுக்கும் பொழுது இந்த புளியங்கொட்டையில் 1-2 சொலைகள் கொட்டை பிரிக்கப்படாமல் இருக்கும். அதையும் பிரித்தெடுத்து இடிக்கும் புளியோடு சேர்த்து திரும்ப திரும்ப இடித்து பிரிக்கும் பொழுது நமக்கு புளி தனியாகவும் புளியங்கொட்டை தனியாகவும் பிரிந்து வரும். இவ்வாறு பிரிந்த பிறகு இந்த புளியை நன்கு திருப்பி பசை போல் இடிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் போது எளிதாக கரைந்துவிடும். அதற்காக நன்றாக புளியை இவ்வாறு இடிக்க வேண்டும். இவ்வாறு இடித்த புளிகளை நாம் இடிக்கும் பொழுது சிறிது விளக்கெண்ணெய் விட்டு இடிப்பார்கள். ஏனென்றால் புளியங்கொட்டை எளிதாக பிரிந்து வருவதற்காகவும் புளி கல்லில் ஒட்டாமல் இருப்பதற்காகவும் சிறிது விளக்கெண்ணெய் தெளித்து இவ்வாறு இடிக்க வேண்டும். திரும்ப இதுபோல் இடித்து அடியில் இருக்கும் புளியங்கொட்டைகளை உதிர்த்து எடுக்க வேண்டும். இவ்வாறு புளியிலுள்ள ஒவ்வொரு கொட்டைகளையும் ஒரு கொட்டை விடாமல் எடுத்து விட வேண்டும். அப்போது புளி நீண்ட காலம் புழு வண்டுகள் வைக்காமல் இருக்கும். மேலும் நம் தமிழர் உணவில் பெரும்பாலும் புளி சேர்த்த உணவுகள் அதிகம் உள்ளது. துவையல் அரைக்கும் பொழுதும் புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது போன்ற உணவுகள் தயாரிக்கும் பொழுது நாம் இந்த புளியை கரைத்துதான் சேர்த்து குழம்பு செய்கிறோம், துவையல் அரைக்கிறோம். அவ்வாறு செய்யும் பொழுது புளி சேர்த்த பொருட்கள் 2-3 நாளைக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அவ்வாறு நாம் செய்யும் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு இந்த புளி இவ்வாறு பதப்படுத்த வேண்டும். முதலில் புளி கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். பிறகு புளி சேர்க்கும் உணவு பதார்த்தங்கள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வாறு புளிகளை பதப்படுத்துகின்றோம். இந்த புளியில் 1-2 ஒற்றி இருக்கும் இந்த புளியங்கொட்டைகளை பிரித்தெடுத்து
தனியாக புளியை சேர்த்து கொள்ள வேண்டும். கொட்டைகளை தனியாக பிரித்தெடுத்து அதையும் உணவுப் பொருட்களாகவும் பயன்படுத்தலாம். இந்த புளியங்கொட்டைகளை அலசி ஊற வைத்து உணவாக சாப்பிடலாம். பிரித்தெடுத்த புளியை மீண்டும் கல் தொட்டியில் சேர்த்து தோசை போன்று நன்கு இடித்து நைத்து எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து வைத்தால் நாம் 1-2 ஆண்டுகளுக்கு இந்த புளியை புளி சேர்க்கும் உணவோடு சேர்த்து சமைக்கலாம், சாப்பிடலாம். இதுவே புளி பதப்படுத்தும் விதமாகும். மீண்டும் இதுபோன்ற நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.